அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது உரைநடை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பல்துறை கல்வி. உரைநடை பார்க்கறதுக்கு முன்பு வாங்க ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இந்த பாடத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். பாருங்க, நூல்வெளி. திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். இதோட பெயரோட விரிவாக்கம் இதுதான். என்ன அப்படின்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படுபவர். தமிழ்த்தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரிங்களா? இன்னும் நிறையா இது மட்டும் இல்லாத இன்னும் நிறையா நூல்களில் இவர் எழுதியுள்ளார். இவரது இளமை விருந்து என்னும் நூலில் இருந்து சில பகுதிகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன. நமக்கு பாடப்பகுதியாக சில பகுதிகள் இளமை விருந்து அப்படிங்கிற நூலிலிருந்து சில பகுதியை நமக்கு பாடமாக தொகுத்து தந்திருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உரைநடையில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உரைநடை பார்க்குறதுக்கு முன்பு நுழையும் முன் கேடில் விழுச்செல்வம் கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வியாகும். மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிந்திக்கக்கூடிய திறன். ஒரு அறிவு மட்டும்தான் கம்மி. அது என்ன அப்படின்னா சிந்திக்கக்கூடிய திறன். அதுதான் விலங்குகிட்ட இருந்து மனிதனை வேறுபடுத்தி காமிக்குது. ஏன்னா விலங்குகிட்ட சிந்திக்கக்கூடிய திறன் கிடையாது, ஆனால் மனிதர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது. கல்வி இருந்தால் மட்டும்தான் மனிதனால் என்ன பண்ண முடியும்? சிந்திக்கக்கூடிய திறனை பெற முடியும். மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெருமங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். அவ்வகையில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை அறிவோம். திருவிக்கா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த உரைநடை மூலம் அறிவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். அறியாமையை நீக்கி நம்மக்கிட்ட அறிவை வளர்ப்பது. தானாக நமக்கு அறிவு வந்துருமா? நிறைய நூல்களை படிக்க தான் என்ன ஆகும்? அறிவு வளரும். மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வர வேண்டும். அறிவோம்பலுக்கு கல்வி தேவை. அறிவு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டுவதில்லை. இப்போ கல்வி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா இளமையிலிருந்து சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும்? நம்ம கல்வியை கற்றுக்கணும். சின்ன வயசில் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம படிக்க முடியாது இல்லையா? சின்ன வயசுலேருந்தே நம்ம படிப்படியாக பல நூல்களையும் கற்று நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும். இது பற்றியே இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஏட்டுக்கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. ஏட்டுக்கல்வி அப்படின்னு என்ன? நம்ம படிக்கிற இல்லையா, எழுதி வச்சு படிக்கிற இல்லை புத்தகத்தில், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வியாகாது. அப்படி படிக்கிறது மட்டும்தான், புத்தகத்திலிருந்து படிக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன ஆகாது? கல்வி ஆகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடைக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுரு செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுரு செய்து அதை மனப்பாடம் செய்து நம்ம எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோம்?
படிப்போம், நல்லா மனப்பாடம் செய்வோம், படிப்போம். ஆனால் வந்து அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து அந்த கேள்வியை கேட்டால் நமக்கு என்ன தெரியாது, அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து நம்ம தெரியாது, ஏன்னா மறந்துடுவோம். அப்படியெல்லாம் வந்து கல்வி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பில்லாமல் போகிறது. அதனால் என்ன பயன்? நம்ம படிக்கிறோம், படித்த உடனே வந்து மறந்து போயிடுறோம். அதனால் வந்து எந்த ஒரு பயனுமே இல்லை. படிக்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு புரிஞ்சு படிக்கணும். அறிவுக்கு தகுந்த கல்வியாக வந்து நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இது கல்வியாகுமா? இப்படி படிக்கிறது வந்து கல்வியே கிடையாது. சும்மா எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுறோம், ஏதாவது நம்ம ஒரு வேலைக்கு போகணும், நம்ம வந்து படித்து வந்து இது பண்ணால் தான் அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த கல்வியை வந்து படிக்கக்கூடாது. புரியுதா? அடுத்தது பாருங்கள். ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பட்டனவே. ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழிற்கல்வியும் வந்து நம்ம கற்றுக்கணும். கல்வித்துறைகள் பல திறந்தன. அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். இப்போ கல்வி நிலையங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே கல்வியாக இருக்காது. அவங்கவுங்க இதுக்கு இப்போ தொழிற்கல்வி இருக்குது, அதே மாதிரியான வேறு கல்வி முறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கல்விகள் வந்து வேறையாக இருக்குது. ஒவ்வொருவர் இயல்புக்கும் அது பொருந்தியதாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து மருத்துவ படிப்பு வந்து பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் படிப்பு பிடிக்கும். அந்த மாதிரி அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்த வண்ணமாக இருக்கிறாள். நம்ம வந்து ஒரு தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கல்வி கற்றுக்கக்கூடாது. அதனால் நம்மளுக்கு அறிவு பெருகணும், பொது அறிவுலாம் வந்து நம்ம வளர்த்துக்கணும். அந்த மாதிரி இதில் தான் வந்து நம்ம கல்வி கற்றுக்கணும். அவ்வெச்சரிக்கைக்கு மாணாக்கர் செவிசாய்த்து நடப்பாராக. அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில்துறையில் புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவாராக. அடுத்தது பாருங்கள். தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. சரிங்களா? அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். அறிவை வளர்த்து கொள்ளவும் நல்ல பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக்கணும். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஒரு சிறந்த கல்வி முறை. என்னதான் நம்ம கல்வி கற்றுக்கிட்டாலும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தாலும் நம்மக்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும். அதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து யார் அப்படின்னா ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். தாய்மொழி வழி கல்வி. நாம் தமிழ் மக்கள், நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு. நம்ம வந்து தமிழ் மக்கள், நமக்கு உண்டான ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் மொழி எது அப்படின்னா தாய்மொழி. சரிங்களா? அதுவே இயற்கை முறை. போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளிலும் பயிலலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மொழியை கற்றுக்கணும், ஏன்னா நம்ம வந்து தமிழ் மக்கள். நேரம் இருந்தால் வந்து பிற மொழிகளில் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. சரிங்களா? தாய்நாடு அப்படிங்கிறது நம்ம தாய்மொழியை கொண்டே வந்து தாய்நாடு என்னும் பெயர் வந்து பிறந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். தமிழ் வழி கல்வி. சரிங்களா? மேலே பார்த்தது வந்து என்ன, தாய்மொழி வழி கல்வி பார்த்தோம். இங்கே வந்து தமிழ் வழி கல்வி பார்க்குறோம். தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே. சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரல் இடுகின்றனர். அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார்கள். சரிங்களா? அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வழியில் வந்து
அவங்க மொழிகளுக்கு தகுந்த இப்போ தமிழில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய படைப்புகளை வந்து தமிழில் தான் வெளியிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு வேறு மொழிகளில், ஆங்கிலத்தில், கிரேக்க மொழிகளில், இந்த மாதிரி பல மொழிகளில் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தமிழ் மொழியை வளர்த்தல் கூடாது? அதான் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த தமிழர் எழுதுனதை வேறு நாட்டுக்காரங்களாம் வந்து அவங்கவுங்க மொழியில் ஏன் போடும்போது நம்ம தமிழர்களே அதை வந்து பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறியீடுகளுக்கு பல மொழிகளில் நின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். சரிங்களா? தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. ஆகவே தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லையே என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெறும் காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனமேறும் காலமாகும். சரிங்களா? தமிழில் வந்து மாணவர்கள் அனைவரும் வந்து தாய்மொழியை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறையா வந்து இப்போ தமிழ் மொழியில் வந்து நிறையா வடமொழி கலப்பு வந்து இருக்கு இல்லையா? நிறைய வடமொழியில் வந்து தமிழ் எழுத்துக்களில் வந்து வடமொழியும் நம்ம கலந்து தான் எழுதுகிறோம். அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், காப்பிய கல்வி. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையானது என்றும் கூறலாம். தலையானது காவியம். சரிங்களா? நாம் தமிழர்கள், நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. சரிங்களா? இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையுணர்வு தேவார திருவாசக திருவாய்மொழி. சரிங்களா? இயற்கை இறையுரை தேவார திருவாசக திருவாய்மொழிகள். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை ஓவியத்தை பற்றி 10 பாட்டு நூல்லையும், இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறத வந்து கலித்தொகை அப்படிங்கிற நூல்லையும், வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து திருக்குறள் நூல்லையும், இயற்கை இன்ப வாழ்வு நிலையத்தை வந்து சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும், இயற்கை தவத்தை வந்து சிந்தாமணி சீவக சிந்தாமணி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணத்துலேயும், இயற்கை அன்பு வந்து பெரிய புராணத்திலையும், இயற்கை இறையுருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் இதில் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. அதாவது படிக்க அதில் இருக்கிற அந்த இன்ப சுவையை வந்து நம்ம சொல்ல இயலாது. அதை வந்து படித்து அனுபவிச்சாதான் அது தெரியும். இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பெறக்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். சரிங்களா? தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழை விட ஒரு சிறந்த இன்பம் வந்து இந்த உலகத்தில் இருக்கா? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். இதுதான் வந்து காப்பிய வழி கல்வியில் வந்து சொல்லியிருக்காங்க. போதும், இதோட இன்றைக்கி இந்த வகுப்பை வந்து முடிச்சுக்கலாம். மீதி இருக்கிற உரைநடையை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன வீட்டுப்பாடு அப்படின்னா, இங்கே பாருங்கள். இங்கே நெடுவினா ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? நெடுவினால என்ன சொல்லியிருக்காங்க? காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா?
கடைசியாக பார்த்தோம் இல்லையா, அதுதான். இங்கே பாருங்கள், இதிலிருந்து எழுதிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. இது வரையும் இதிலிருந்து இது வரையும் கீழே வரையும் நெடுவினா. ஓகே, இதுதான் வந்து நீங்கள் இன்றைக்கி பாட ஏடில் வந்து எழுத போகிறீங்க. ஒரு வினா மட்டும் எழுதுங்க. மீதி இருக்கிற பாடத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.